பெனிசுலா காடுகளில் ஒரு பழைய பயங்கரமான கதை இருக்கு. நைட்டு 12 மணிக்கு மேலே விசில் சத்தம் கேட்டா அது மனுஷனோடது இல்லைன்னு. ஆனால் அதை யாரும் நம்பல அந்த ஒரு நைட்டு வரைக்கும். டேனியல்னு ஒரு வனவிலங்குகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற ஒருத்தர் யூஎஸ்ல இருந்து வெனிசுலாவுக்கு வந்திருந்தார். அவரோட வேலை நைட்டு காட்டில் உள்ள விலங்குகளோட சவுண்டையும் வீடியோவையும் ரெக்கார்ட் பண்ணுறது தான். லோக்கல் கைட் அவர்கிட்ட ஒரு வாக்கி டாக்கி கொடுத்துட்டு சொன்னது, நைட்டில் 12 மணிக்கு மேலே கேமராவை ஆஃப் பண்ணிவிடு. அதுக்கு டேனியலும் சிரிச்சுக்கிட்டு, பேயா, சயின்ஸ்லேயே ப்ரூஃப் இல்லைன்னு சொல்லிட்டு வாக்கி டாக்கியை வாங்கிட்டு காட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறார். அந்த இரவு காடு முழுக்க அமைதி. டேனியல் ரெக்கார்டை ஆன் பண்ணப்போ திடீர்னு ஒரு விசில் சத்தம். டேனியல் பாஸ் பண்ணிட்டு ஹெட்செட்டை ரிமூவ் பண்ணி பார்த்தப்போ அங்கே வெறும் காற்று மட்டும்தான் வீசிக்கிட்டு இருந்தது. திரும்ப ரெக்கார்டை செக் பண்ணப்போ ரெக்கார்டில் ஒரு அவரோட டென்ட்டை சுற்றி யாரோ இல்லை எதுவோ நகர்ற மாதிரி நிழல் மட்டும் தெரியுது. டேனியல் வெளியே போனார். அங்கே பார்த்தப்போ கால் தடம் இல்லை, காற்றும் இல்லை. அவரோட திரும்பி பார்க்காதேன்னு ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்குது. டேனியல் தன்னோட டார்ச்சை ஆன் பண்ணுறார். லைட் வெளிச்சத்தில் சுற்றி முற்றி பார்க்க அவர் ட்ரை பண்ணப்போ அங்கே மூடு பனி முழுக்க பரவிருந்தது. அந்த ஃபாகில் ஒரு உயரமான உருவம், முதுகில் பெரிய பை, முகம் இல்லை, ஆனால் கண் மட்டும் சிகப்பு. அதுதான் விசில் இப்போ மாறி மாறி கேட்குது. டேனியல் தன்னோட ஜிபிஎஸை செக் பண்ணுறாரு. அது ஃப்ரீஸ். காம்பஸ் சுத்துது. லோக்கல் கைட் வாக்கி டாக்கியில் விசில் சத்தம் நெருக்கமாக இருந்தா நீ ஓடுன்னு அவர் சொல்ல, அந்த ஷேடோ கொஞ்சம் கொஞ்சமாக நகருது, பாதைங்கெல்லாம் மாறுது. டேனியல் மனசில் பயம் வேறுன்னு ஆரம்பிக்குது. ரெக்கார்டரை ஆஃப் பண்ணிட்டு டேனியல் ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் எங்கே ஓடினாலும் அதே இடம்தான். டேனியல் ஓடி ஓடி கீழே விழுந்துட்டார். டார்ச்சும் கீழே விழுது. ஃபாக் கிளியர் ஆகுது. அந்த நொடி எல்செல்வான் அவர் மேலே நிற்கிது. பைய முழுக்க எலும்புங்க உரசர சத்தம். விசில் நிற்கிது. அந்த காடு திரும்பவும் அமைதியாகுது. அடுத்த நாள் காலையில் டேனியலோட டீம் அந்த காட்டில் வந்து டேனியலை தேடினப்போ அங்கே டேனியல் இல்லை. ஆனால் அவரோட கேமரா மட்டும் இருக்கு. அந்த கேமராவில் உள்ள வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்குறப்போ வீடியோவில்
டேனியல் ஓடுறாரு. பின்னாடி யாரும் இல்லை, ஆனால் ஒரு நிழல் மட்டும் அவரை ஃபாலோ பண்ணுது. எல்லா பேய் கதைகளுக்கும் பயத்தை ஊட்டுறது இருள் தான். அந்த இருள் இன்னும் இன்னும் நீண்டுக்கிட்டே தான் போகுது. நீங்கள் நைட் டைமில் காட்டில் விசில் சத்தம் கேட்டால் நீங்கள் ஓட ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி அந்த கதையுள்ள போயிட்டீங்க.